ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுத்து 2 வீக்ஸ் ஆகுது. நான் இந்த ஃபோன் வந்து எங்கே வச்சேன்னே தெரியல. வீடியோ எடுத்துட்டு ப்ராம்லே வந்து வச்சேன். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து இப்போ தான் கிடச்சது. பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் வந்து உள்ளே வந்து மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ தான் கண்டுபிடிச்சி வீடியோ எடிட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அக்கா வீட்டுக்கு. அப்படியே வந்து காஸ்கோவும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து போட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் போய் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் கிளம்பியாச்சு. தம்பியும் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். அவனுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு காரில் சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னா கார்லேயே தான் போயிட்டு இருந்தோம். சரி இப்போ தான் வந்து ட்ரெயினில் வந்து கிளம்பணும். நாங்கள் வந்து வெதர் செக் பண்ணாமலே கிளம்பிட்டோம். ரொம்ப மோசமாக இருந்தது கிளைமேட். அன்னைக்கு மழை வர மாதிரி இருந்தது. சரி மழை வராதுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் சிட்டிக்கு போக போக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா வேறு கூட்டிகிட்டு போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து மழை பெய்யும் போது வெளியே போக போகிறோம். என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போனால் ட்ராமும் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஃபைனலாக ஒரு 20 மினிட்ஸ் வந்து ட்ராம் ஸ்டேஷன்லேயே வந்து நின்றுட்டு இருந்தோம். ட்ராமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் வந்து மழையிலே இருந்ததுனால நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஹெவி கோல்டு வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. கார்லேயே வந்துருந்துருக்கலாம், ஏன் ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து அக்கா வீட்டில் விட்டுட்டு காஸ்கோ போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் சேர்ந்து காஸ்கோ வந்து கிளம்பியாச்சு. பாப்பா ஃபஸ்ட் டைம் வந்து விட்டுட்டு வரேன். என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தான் டவுட்லேயே தான் வந்து வந்தேன். காஸ்கோ வந்து ரீச் ஆகிட்டு உள்ளே போயிட்டு ஒரு கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி அதுக்கப்புறம் பாதியிலே வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து உள்ளே போயிட்டு எல்லாமே சுற்றியாச்சு. சுற்றி பார்த்துட்டு தான் நான் வந்தேன். ஆனால் எதுவுமே வாங்கலை. சரி அவங்களே வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். காஸ்கோ பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லா திங்ஸு, ட்ரெஸ்ஸு, வெசல்ஸு, எல்லா பாத்திரம், சாக்லேட்டு, வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலினால் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு பல்காக வந்து திங்ஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக வந்து இருக்கும். எது எடுத்தாலே வந்து பேக்காக தான் இருக்கும். ஒரு ஆரஞ்சு பழம், ஸ்ட்ராபெரி எது வாங்கினாலுமே ரொம்ப பெரிய பாக்ஸாக தான் இருக்கும். நாங்கள் வந்து வீட்டுக்கு ரக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. காஸ்கோவில் எப்போவுமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஜாக்கெட்லேருந்து எல்லாமே. இந்த சின்னது தான் பார்த்தோம். ஆனால் வந்து இது வேண்டான்னு சொல்லி மறுபடியும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில்ட்ரு எல்லாம் இருந்தது. சரி எல்லாமே பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டேன். எதுவுமே வந்து பெருசாக பார்க்கல. அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் காஸ்கோவில் வாங்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு, எக்கு, அதுக்கப்புறம் பன்னீர் இதுதான் வந்து வாங்குவேன். இங்கே வந்து வின்டருன்றதுனால இப்போ வந்து வின்டருக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு வாட்டர் பாட்டில், புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். நல்லாயிருக்கும் இங்கே புக்ஸ் எல்லாம். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அக்கா வீட்டிலேருந்து இந்த சிட்டி வந்து கவர் பண்ணேன். அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து சூப்பராக இருந்துச்சு வியூவு. எல்லாம் லைட்டோடு அப்படியே ஜெகஜோதியாக அழகாக இருந்தது.
சரி அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து அழுந்துகிட்டே இருந்தா. அவளுக்கு வந்து புது இடம் எங்கே போனாலையும் வந்து அழுந்துகிட்டே இருக்கா. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவள் பிறந்த உடனே நான் சபப் போயிட்டேன். ஸோ அவளுக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கும் சபப்பில். சிட்டி வந்து எப்போயுமே வந்து சவுண்டாகவே இருக்கும். ரொம்ப அழுந்துகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 o'clock நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. மழை அவ்வளோ பெய்யல. நைட்டு வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு. தம்பி வந்து மெக்டானல்ட்ஸில் வந்து நக்கட்ஸ் கேட்டான். சரி அப்படியே வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகும். சரி நீ போயிட்டு எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. சரி நானும் பாப்பாவும் வந்து முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு லிஃப்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து ப்ராமில் தள்ளிட்டு போகிறதுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு லேட் ஆகும். ட்ரெயின் அது வந்துச்சுனாலையும் தம்பி அவங்களும் வந்து ஓடி வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்னை முன்னாடி போக சொல்லிட்டாரு. நான் போயிட்டு அங்கே என்ன பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. நான் இதோட வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.